ஒரு சில சந்திப்பு நம்ம வாழ்க்கையை வந்து மாத்திடும். ஒரு லுக், ஒரு ஸ்மைல், அது சொல்லாமலே வந்து சொல்லும். ஒரு உணர்ச்சினே அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இப்போ சிறகடிக்க ஆசையில வந்து நடக்க போறது. இப்போ வரைக்குமே சத்யா வந்து ஒரு சாதாரண எம்ப்ளாயி தான் வந்து இருந்தான். ஆனா இன்னைக்கு அவன் சந்திக்க போற ஒருத்தி அவன் வாழ்க்கையோட பாதையை வந்து மாற்ற போறா. அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து வந்து புது ஃபேஸ், ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்பியரன்ஸ்ல இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. முத்துவும் சீதாவும் பேசாம சண்டை மூட்ல வந்து இருக்காங்க. ரவி, நீத்து, ஸ்ருதி இந்த 3 பேருமே பிசினஸ் ஃபைட்ல வந்து இருக்காங்க. அந்த டென்ஷனுக்கு நடுவுல சத்யா வேலையை விட்டு கிளம்ப போற நேரத்துல தான் டெஸ்னி பாத்தீங்கன்னா அவனோட ஒரு புதிய பாதைக்கு வந்து கூட்டிட்டு போகுது. அந்த ஃபர்ஸ்ட் லுக், அந்த கண் மீட் பண்ற நேரம், அதுதான் இப்போ சிறகடிக்க ஆசையோட டைரக்ஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து சேஞ்ச் பண்ண போகுது. ஒரு காதல், ஒரு வில்லி, ஒரு ரகசியம் இப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கதை தான் வந்து இன்னைக்கு பரபரப்பா வந்து மாற போகுது. சிறகடிக்க ஆசை சீரியல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே சஸ்பென்ஸ்க்கு வந்து குறைவில்லாம தான் வந்து இருக்குங்க. முத்து சீதா ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுட்டு சமாதானம் ஆறாங்களா? இப்போ ரவி, ஸ்ருதி, நீத்துன்னு ஒரு பக்கம் பிசினஸ் சண்டை வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல இந்த ஹைலைட்டே பாத்தீங்கன்னா நம்ம சத்யோட வேலையில நடந்த ட்விஸ்ட் தான். என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து டென்ஷன் வந்து ஃபுல் அட்மாஸ்பியரில் வந்து இருக்குது. ரவியும் நீதும் ஹோட்டலில் வந்து வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரவி ஃபேஸை பார்த்தீங்கன்னா அவனோட கன்ஃபியூஷன் மூடில் வந்து இருக்கான். அப்போ ஸ்ருதி வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வாக்கில் வந்து வராங்க. அங்கே வந்து கேஷுவலாக வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆனால் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆஃப் கால்குலேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஆள் வந்து பற்றாக்குறையாக இருக்குது, உங்கள் ஹோட்டலில் ரெடியாகிற ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ரவி என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் சரி வருமா, அது எப்படி ஒர்க் ஆகும், ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் ஆகுமா இப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்து கேட்டுட்டு ரவி வந்து சந்தேகப்படுறான். அப்போ ஸ்ருதி வந்து ஒரு ஷார்ப்பான ஸ்மைல் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நம்பலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆனால் நீத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ரவி இது நல்ல ஐடியா தான், மார்க்கெட் வந்து ரீச் இன்க்ரீஸ் ஆகும், ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ரவி வந்து ஒரு செகண்ட்லேயே வந்து சைலண்ட் ஆயிடுறான். அவன் மைண்டில் என்ன திங்க் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து புதுசாக கேம் ஆடுறாங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஸ்ருதி வந்து கேஷுவலாக என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்னோட ரெஸ்டாரண்ட் ஆளுங்களை வந்து உங்கள் பக்கம் வந்து இழுத்ததுனால தான் எனக்கு பார்ட் டைமுக்காக வந்து வேலை பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கிடைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ரவிக்கு வந்து ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ ரவி வந்து நீத்துட்ட என்ன கேட்குறான்னா, நீத்து நீ அந்த 3 பேருமே அவங்கவுங்க வந்தாங்க தானே சொன்னீங்க, ஆனால் நீங்கள் தான் வர வச்சிங்களா அப்படின்னு நீத்து கிட்ட ரவி வந்து கேட்குறான். இந்த மாதிரி ரவி கேட்டனால நீத்தோட ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு செகண்ட்ல வந்து சைலண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் காம் ஸ்மைல் பண்ணிட்டு நீத்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஆமா பிசினஸ்ல இது எல்லாமே சக்சஸ் தானே அப்படின்னு ஒரு சப்பக்கட்ட ரீசன் வந்து சொல்றாங்க. அப்போ ரவி அதை கேட்ட உடனே என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் இது எல்லாமே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு ரவி கடுப்பாய் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்பதாங்க முக்கியமான இடமே வந்து வரப்போகுது. அந்த பக்கம் நம்ம சத்யா முத்துவோட அட்வைஸ் படி இவன் வந்து வேலை பார்க்குற ஃபைனான்ஸ் கம்பெனியில் ரிசைன் பண்ண போறான். அந்த வேலையில வந்து மைனஸ் நிறைய இருக்கு, எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி ராஜினாமா வந்து செய்ய போறான். அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாளி சேர்ல ஓனரோட பொண்ணு ஒருத்தங்க வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ சத்யா எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறான். அங்க போனா அந்த பொண்ணு வந்து டர்ன் பண்ணி பார்க்கறாங்க. அந்த பொண்ணோட ஐஸ் வந்து ஷார்ப்பா இருக்கு, இன்டெலிஜென்ட் பட் வார்ம் ஸ்மைல் பண்றாங்க. சத்யா வந்து ஷாக் ஆகிட்டு நீங்க யாரு அப்படின்னு வந்து கேட்கறான். அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நான் ரேகா, இப்பதான் வந்து ஃபாரின்ல படிப்பு முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இனி என்னோட அப்பாவோட பிசினஸ் நான் தான் வந்து பார்க்க போறேன், நீங்க சொல்றபடி இந்த கம்பெனியை வந்து நம்பிக்கை உள்ளதா வந்து மாத்திருக்கு, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு எம்ப்ளாயோட ஐடியா கேட்டு கம்பெனியோட ரூல்ஸை வந்து மாத்திரேன்னு வந்து சொல்றீங்க, ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ஒரு செகண்ட்லேயே அவனோட டிசிஷன்ல இருந்து பின்வாங்கிடுறான். போற போக பார்த்தா ரேகா ஐஸ்ல இருந்து ஒரு ஸ்மால் ஸ்பார்க் வந்து தெரியுது. அந்த லுக்கில் ஒரு அட்மைரேஷன், ஒரு ரெஸ்பெக்ட், மேபி ஸ்மால் க்ரஷ்ஷாக கூட இருக்கலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ரேகாவுக்கு ஃபர்ஸ்ட் மீட்லேயே சத்யா மேலே க்ரஷ் வந்த மாதிரி தான் வந்து தெரியுது. இங்கே தான் வந்து பிக் ட்விஸ்டே வந்து இருக்கு. அந்த சீன் வந்து கட்டானதுமே இந்த ரேகா யாருன்னு சத்யாக்கே வந்து தெரியாது. அந்த பொண்ணு ரேகா வேறு யாருமே இல்லைங்க, நம்ம மீனாவோட பரம எதிரியாக இருக்கிற சிந்தாமணியோட பொண்ணு தான். எஸ், ரேகா தான் சிந்தாமணியோட பொண்ணு. இதில் தான் வந்து மேஜர் ட்விஸ்டே வந்து வரப்போகுது. ரேகா சத்யா வந்து அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஆனால் சத்யா இதை பற்றி எதுவுமே தெரியாமல் சிந்தாமணி கேம்பில் வந்து நுழைஞ்சிட்டான். ஒருவேளை ரேகாவும் சத்யாவும் லவ் பண்ணனா அது மூலமாக வந்து மீனோட ஃபேமிலிக்குள்ள நுழைஞ்சு சிந்தாமணி வந்து கொட்டை குழப்பறதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு. கடைசியா முத்துவும் மீனாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீதாவும் மீனாவும் பேசாததுக்கு வந்து முத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். நீங்க 2 பேருமே சீக்கிரமா பேசலனா நான் சீதாட்டையும் அருண்ட்டையும் டைரக்டா மன்னிப்பு கேட்க போறேன், அப்பதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு ஒன்று வரும் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு மீனா வந்து அதெல்லாமே வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ் கேஃபிட்டேரியால வந்து ரேகா கேஷுவலா ஸ்மைல் பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சத்யா வந்து பொலைட்டா குட் மார்னிங் மேம் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப ரேகா வந்து சாஃப்ட் டோன்ல ஜஸ்ட் கால் மீ ரேகா அப்படின்னு சொன்ன உடனே அவன் சர்ப்ரைஸ் ஆகிறான். அந்த ஸ்மால் மொமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. அவங்க ஜோக்ஸ் வந்து ஷேர் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த கெமிஸ்ட்ரி வந்து நம்மளால வந்து மிஸ் பண்ணவே முடியாது. எது எப்படியோ இனி வரப்போகிற எபிசோடு எல்லாமே வந்து செம அனல் பறக்க போகுது அப்படின்றது வந்து மட்டும் உறுதியாக வந்து சொல்லலாம். சத்யா ரேகா காதல், அதே மாதிரி சிந்தாமணியோட வில்லத்தனம், இந்த மாதிரி பரபரப்புக்கு வந்து குறையவே வந்து இருக்காது அப்படின்னு வந்து தோணும். எனக்கு எப்படி தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்யா ரேகா காதல் வந்து பறவையை வந்து பறக்க போறாங்களா, இல்லை சிந்தாமணி இந்த பாசத்தையே வந்து விஷமா வந்து மாத்திடுவாங்களா அப்படின்றது நெக்ஸ்ட் எபிசோட்ல மைட் பி இப்படி வரலாம். சிந்தாமணி ரேகாவை வந்து வான் பண்ண போறாங்க. அவன் ஒரு சாதாரண எம்ப்ளாயி தான், நம்ம ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு நீ ரீதிங்க் பண்ணு அப்படின்னு சொல்ல சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து ரேகா வந்து சைலண்டா இருப்பாங்கன்னு தோணுது அம்மா சொன்னதை கேட்டுட்டு. ஆனா அவன் மனசு வந்து ஆல்ரெடி சத்யா பக்கம். மீன்வைல் ரவியோட கோவம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இதனால ஸ்ருதி அண்ட் நீது காம்போ டேஞ்சரஸ் ஸ்டேஜஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ முத்துவோட டிசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதா வந்து பர்சனலாக வந்து மீட் பண்றது. அப்போ ஒரு புதுசாக
வந்து இமோஷனல் புயல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆக போகுது. சிறடி ஆசையில் பார்த்தீங்கன்னா ரேகா வந்து காத்தா வந்து வராங்க. ஆனால் அவள் எந்த டைரக்ஷன் வந்து பறக்க போறா, சிந்தாமணியோட பாய்சன் வந்து பறக்குமா, இல்லை சத்யாவோட நேர்மனால அது வந்து சேஞ்ச் ஆகுமா, முத்து அண்ட் சீதா வந்து பேசி சமாதானம் ஆனதுக்கப்புறம் மீனாவோட மனசு வந்து உருகுமா, இந்த மாதிரி இனி ஒவ்வொரு எபிசோடுமே வந்து நம்மளோட மனசை வந்து பிசைய வைக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கிடைச்சதுன்னா வீடியோ போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி வந்து ஜாயின் ஆகுது.